ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அக்கா வந்து 2-3 நாளாக அலைஞ்சு சரியான டயர்டு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திருச்செந்தூர் முத நாள் போனேன். காலையில் கிளம்பி 4:30 மணிக்கு போய் இறங்கினேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நேற்று 1 மணிக்கு முந்தா நாள் 1 மணிக்கு கிளம்பி 6:45 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். திருப்பி நேற்று போயிட்டு திருப்பி 6 மணிக்கு வந்தேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாமே நடந்த விஷயத்த எனக்கு எல்லாமே அனுப்புனாங்க. பப்ளிக் நம்பர்லேயே அனுப்புனாங்க, பர்சனல் நம்பர்லேயும் சொன்னாங்க. நான் கேட்டுட்டு என் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ நான் குற்றாலம் போகிறேன்னா இந்த சிலிக்கான சிங்காரி இருக்கால்ல, அவள் என்னென்ன பிளான் போடுவா, எப்படியெல்லாம் பிளான் போடுவான்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே மாதிரி நான் வந்து திருச்செந்தூர் போயிட்டேன்னு சொன்னோன்னா அப்படியே உங்கள் குடும்பம் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதெல்லாம் ஒரு பதிலா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அவன் பார்த்தா என்னமோ பெரிய லாடு லபக்கு மாதிரி டுபுக்கு மாதிரி அவன் பேசினான். நான் கூட அப்பா பரவாயில்லையே புட்டு ரோசமாக இருப்பாங்க. சரி அப்போ வாங்கி வச்ச பிரியாணியை நான் திம்போம்னு இல்லை, வாங்கின 2 படி பிரியாணியோ 3 படி இவன் உருட்டுவேன். அரைப்படி பிரியாணி வாங்கிட்டு 6 படி பிரியாணி இவன் உருட்டுறது உங்களுக்கு தெரியுமே. சரி மிச்சண்டா சோறு அப்படின்ட்டு ஒரு டப்பாவை போட்டு, என்ன டப்பா ஆல்ரெடி அம்மா வீட்டில் கிடக்கு, நான் தான் கட்டி போட்டு வச்சுட்டு வந்தேன். ஒரு வாட்டி எதுக்கோ ஒன்றுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டப்பா இருக்குது. அவள் அத்தம்மாவை வர சொல்லி கூட ஒரு பாக்ஸ் மாதிரி அவங்க அம்மா வீட்டில் வச்சு போட்டு அவள் கூட மாட அவள் அத்தம்மையை கூட்டிகிட்டு போனால் கூட அழகாக உட்கார வச்சு நீ வீடியோ மட்டும் எடுமா, முகத்தை கட்டாத, நான் கொடுக்குறத எடுன்னு சொல்லிட்டு சரி எல்லாருக்கும் கொடுப்பாரு. அதை வச்சு 10 ஏழை மக்கள் நல்லபடியாக சாப்பிடட்டும். ஏன்னா ரம்ஜானுங்கிறது முதல்ல இவனெல்லாம் வந்து ரம்ஜான் ஏமாமா கொண்டாடுறாங்க, எதனால் வந்து ரம்ஜான் வந்துச்சு. இப்போ நம்ம இதில் நான் தீபாவளி எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டால் நரகாசுரன் செத்ததை வந்து நம்ம வந்து தீபாவளியாக கொண்டாடுவோம். அதோட முழு ஸ்டோரி எனக்கு தெரியாது, கொஞ்சோடு தெரியும். ஒரு தீய சக்தி நரகாசுரன் செத்ததுனால தீபாவளி. அப்போ ரம்ஜானுனா என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நான் வந்து நிறைய இஸ்லாமியர்கள் வீட்டில் வேலை செஞ்சுருக்கேன். அதனால் ஓரளவு தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சி வந்து நோம்பு வைக்கிறவங்க வந்து நோம்பு வைக்கிறவங்க மட்டும்தான் அந்த நோம்பு கஞ்சியை வந்து சாப்பிட்டு நோம்பு திறக்க மாட்டாங்க. ஏன்னா இல்லாத மக்கள், நான் வாங்கியிருக்கேன் சின்ன வயசில், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லாத மக்கள் பசியாரி நான் எம்மதமும் சம்மதம் எல்லாருக்கும் செஞ்சு அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சா மட்டுமே, அவங்க பசியாரினா மட்டுமே அந்த புண்ணியங்கள் அனைத்தும் நமக்கு வரும். நம்ம வைக்கக்கூடிய நோம்புகள் அனைத்தும் அந்த கடவுள் ஏற்றுக்கிட்டதாக, அந்த அல்லா ஏற்றுக்கிட்டதாக அப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி காய்ச்சினாங்கன்னா 1 அண்டா காய்ச்ச மாட்டாங்க, 4 அண்டா 5 அண்டா காய்ச்சுவாங்க. பெரிய பெரிய அண்டா. அதெல்லாம் எப்படி இறக்குறாங்க, எப்படி கிண்டுறாங்கன்னே எனக்கு தெரியாது. அந்த டேஸ்ட் இன்னும் மாறவே இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது. நான் சின்ன வயசில் எப்படி குடிச்சனோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி அடுத்தவங்கள பசியார வச்சு தான் இவங்க வந்து நோம்பு திறப்பாங்க. வர்றவங்க எல்லா மக்களுக்குமே இல்லைன்னு சொல்லாமல், இல்லைங்கிற வார்த்தையே இஸ்லாத்தில் கிடையாது. இல்லை எங்ககிட்ட அப்படிங்கிற வார்த்தை இஸ்லாத்தில் சொல்லவே மாட்டாங்க. சரியா? நான் தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பசியாறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோடது. எனக்கு நான் இருந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், வீட்டு வேலை சின்ன வயசில் பார்த்துக்கனால நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க எப்படின்னா, இல்லாத ஏழை மக்கள் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டினா என்ன, அவங்க நடுத்தருவில் போனான்னா, அவங்க எப்படி போனா என்ன, நம்ம குடும்பம் தின்னா போதும். தட்டா ஒரு விஷயம் உங்களை கேட்குறேன், நான் அப்படி தான் போடுவான்னு நினச்சேன். சரி ரோசமாயிட்டாங்க போல இருக்கு, இவன் பேசுனது அப்படி தான் நான் பேசினேன், பெரிய டுபுக்கு மாதிரியே பேசினேன். அப்புறம் அப்படி தான் நினச்சேன். பார்த்தா மதியான வீடியோ ஒன்று வந்துச்சு, நான் பார்த்துட்டு ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, கடவுள் மேலே நான் எந்த ஒரு எமோஷனும் ஆகலை. நான் 2வது இந்த அவன் யார், அவன் பேர் என்னமோ ஒரு பேரில் எவனோ ஒருத்தன் பேசுகிறான், இந்த $500 போகிறேன்னு சொன்ன அவன் பேர் தெரியல எனக்கு. இந்தாரு உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்க, புரியுதா? அந்த ஆளை பிடிக்குதா, அந்த ஆள்கிட்ட பேசுறியா, அந்த ஆள்கிட்ட பண்ணுறியா, அதோட மூடிக்கிட்டு வச்சுக்கணும். அவங்க பண்ணுற சத்தியம் அவங்களே ஒரு நாள் வந்து கேட்கும். இவனை மாதிரி என்ன என் பொண்டாட்டி உத்தமி 10 சொல்லி பொய் சத்தியம் பண்ணனா, இல்லை வந்து 5 பேத்துக்கு பிரியாணி போட்டுட்டு 50 பேத்துக்கு பிரியாணி கொடுத்தேன் பொய் சத்தியம் பண்ணனா, இல்லை அம்மா செத்த அன்னைக்கு எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நான் பிரியாணி திங்கவே இல்லைன்னு சொல்லி பொய் சத்தியம் பண்ணிவிட்டு 1/2 கிலோ பிரியாணி தின்னானே, அந்த மாதிரி நான் சத்தியம் பண்ணனா அந்த சத்தியம் கடவுள் ஏற்றுக்கிறாரு, இல்லை எனக்கு தண்டனை கொடுக்குறாரு, அது ஏன் பிரச்சனை? உனக்கு எங்கே இந்த நொச்சக்கொட்டை வலிக்குது? நான் கேட்குறேன், என்ன மயத்துக்கு ஏன் மூத்திரத்தை நீ குடிக்கிற? நீ காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? அந்த பலுடா செய்யாததெல்லாம் நீ ஒன்றும் கிழிச்சு தள்ளலை. அதே மாதிரி வேடன் செய்யாதெல்லாம் நீ கிழிச்சு தள்ளலை. யார் மெர்சிமா செய்யாத தூசி கூட நீ செய்யலை. நல்லா கேட்டுக்கணும், மெர்சிமாலாம் செய்யாத ரூபா கிடையாது. லட்சக்கணக்கில் என்னாத அளவுக்கு செஞ்சவங்க. தீபா அதை விட செஞ்சவ. அவங்களே பிடிக்கலன்னா கூட நான் டீசெண்டாக விலைக்கு போய் இப்போ வரைக்கும் பேசாமல் வேலை உண்டு அது விட்டு நான் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்கள விடலாம் நீ என்ன பெரிய டானா? நான் கேட்குற பெரிய டக்கரா? நீ என்னமோ உட்காந்துட்டு பெரிய லபக்கு மாதிரி பேசுகிற. நீ லபக்கா இரு, இல்லை டுபுக்கா இரு. என்னத்துக்கு நீ வந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? அவங்க பண்ணுற சத்தியம்னா எனக்கு தெரியும். பொய் சுத்தியம் பண்ணி ஏடா டே உடனே தான் கேட்குறீங்க வாடா என்ன. அவள் வந்து உத்தமி, இப்போ வரைக்கும் சுகையிட்ட திறந்து காட்டாமல் தான் அவள் பேசிக்கிட்டு இருக்காளா? புச்சிமாய்கிட்ட டெய்லி அமனக்கட்ட வீடியோ அவள் பார்க்காம இருக்கா? இல்லை துபாய்க்காரன்ட்ட அமனக்கட்ட வீடியோ போட்டோ வந்து வராமல் இருக்குது, நீ பார்த்த?
பொய் சத்தியம் எது இதில் பண்ணுறதுன்னு அவனை போய் கேள்றா. முதல்ல இஸ்லாத்தில் சத்தியங்கிற வார்த்தையை பண்ணவே கூடாது. முதல்ல ஒருத்தவங்களோட உருவப்படத்தை வைக்கவே கூடாது. என்ன உனக்கு தெரியும்? நான் சொல்லவா? எனக்கு தெரியும், ஓரளவு தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். எந்த ஊர்களோட முதல்ல இறந்து போனவங்களோட படத்தை வந்து வைக்கிறாங்க? நான் கேட்குறேன். அறிவு எடுத்தனமா சரி ஏதோ அவங்க அம்மா ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி கொடுத்தா 900 வாட்டி எடுத்து சத்தியம் 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 பூரா போய் சத்தியம். யாரை போட்டு பார்த்துச்சு? யாரை விட்டுருந்தா ஒரு நிமிஷத்தில் உசுரையாக போயிருக்கான். அவன் போய் பண்ணின பொய் சத்தியம் அவனுக்கே வந்து முடிஞ்சிச்சா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன். நல்லா ரோசமாக இருக்கிறவங்க, மானமாக இருக்கிறவங்க, நான் கேட்குறேன், காசுன்னோன்னா அவள் வந்துடுவா, அவளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறியா? சரி, காசுன்னோன்னா வந்துடுறேன், ரைட்டு. ஏன் வீடு இதுக்குள்ள பங்கு, எனக்கு பங்கு இருக்குது. ஏன் பிள்ளைய குடிக்கிட்டு ரோடாக சுற்றி இவன் ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு தூங்குவேன். நான் அந்த வெயிலையும் வெக்கையிலையும் போகணுமா? எனக்கு நான் தலைவதி பூனாவா? நான் கேட்குறேன். எடுக்க வேண்டியதை எடுத்து காமிச்சோன்னா நாரி போயிடும், நாத்தமாய் போயிடும். சரியா? அதனால் என்ன சொல்கிறேன், நீயே ஊர் பயலுக்கெல்லாம் திறந்து காமிச்சில்ல. ஆனந்தில் ஆரம்பித்தா புருஷனா, சரத்தில் 4 வருஷம் வாழ்ந்தேன். அடுத்து துபாய்க்காரனுக்கு அவுத்து போட்டு அம்மனமாக காமிச்சேன். இப்போ ஒருத்தனுக்கு டெய்லி அம்மன படம் பார்த்து பிட்டு படம் காமிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீயே ஒருத்தனை வந்து பிரியாணி வாங்கி கொடுக்குறத வலிச்சு நக்குற, வலிச்சு திங்கிற. காரியாங்கன்னா நல்லா கேட்டுக்கங்கடா. இவன் வந்து அந்த புண்ணு வந்து இந்த சுகர் புண்ணு வந்தாலோ உடம்பு முடியலைனாலோ இந்த நேரத்தெல்லாம் முதுகொலிங்கிறான். எனக்கு மனசும் கேட்கல, ஒரு பக்கம் ஆத்திரமும் தாங்க முடியலை. முதுகொலின்னான். இப்படியெல்லாம் இருக்கும்போது தாங்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு நாய் வராது. என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு நாய் வராது. காசு என்ன பிரியாணி ஏதோ நாய் என்னமோ திங்கிற மாதிரி அப்படியே கொண்டு போய் வச்சோன்னா வாயை பொண்ணுங்க அப்படியே சுற்றியில் ரவுண்டு கட்டி உட்காந்துருக்கீங்க. ஒரு பிரியாணி அண்டாவுக்கு விட அந்த மாதிரி நானும் ரோசக்காரி சொல்லி உன்னை தொடமாட்டேன்னு சொன்னால் தொடவே மாட்டேன். அந்த பிரியாணி நான் தொடனான்னு கேளுங்க, நான் சாப்பிட்டேன்னு கேளுங்க. கோவில் பசியோடு வந்தானே சரி, அவன் சின்ன பிள்ளை, அவன் என்ன பண்ணுவானேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சரி சாப்பிட்றான்னு சொன்னேன். இவங்கள மாதிரி என்ன சோத்துக்கு செத்தவனா? இவனே சோத்துக்கு விட சாகுறானே, அப்போ இவன் குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா? என்னமோ காணாத கண்ட மாதிரி. சரி, போனவங்க வருவாங்க, இல்லை அக்கம் பக்கத்தில். நான் என்ன கேட்டேங்க, நான் நல்லா கேளுங்க, நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா? நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளை இருக்குது, பேரம்பத்தி இருக்குது, குண்டால போட்டு கொடுங்க. இந்த ஏற்ற மாதிரி வாய் பேச முடியாத அந்த பிள்ளை நான் எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவேன். அவங்க குடும்பத்துக்கு மட்டும் குண்டால போட்டு இந்தாங்க. என் தோழி அவளுக்கு ஒரு குண்டால போட்டு இந்தாங்க. இவனுக்கு கொடுக்க மனசு வந்துச்சா? இவனுக்கெல்லாம் ஏதாவது ஒன்றுனா 4 பேர் வந்து நிற்பாங்களா? இப்போ தெரியுதா? எதுவாக இருந்தாலும் சூர்யாக்காவை சொல்லுங்கள், நாங்கள் சூர்யாக்காவுங்க. ஏன்னா நேற்று என் அட்மின், என் தங்கச்சி, அவளுக்கு நான் போட்டேன் காசு போட்டு, நீ போய் பிரியாணி வாங்கி சாப்பிடு. ரம்ஜான் அதுமா அந்த பிச்சைக்கார பையன் எச்ச கையில் காக்கா ஓட மாட்டேன். இதுவே புணந்து நீ கழுகு அம்புட்டோம். இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பங்கியெல்லாம் 2 டப்பாவை தூக்கி காமிச்சான். அந்த 2 டப்பாவை யாருக்கு கொடுத்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் வந்து சொல்கிறேன், நான் இம்புட்டு டப்பா கொடுத்தேன். எப்படி? இதே மாதிரி தான் ஒரு நாள் தனியாக நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு டப்பாவில் பிரியாணியை போட்டு அடைச்சி கட்டப்பையில் வச்சு முன்னாடி வச்சு ஒவ்வொருத்தரையாக கொடுத்து வீடியோ எடுத்தேன். ஞாபகம் இருக்கா? யாரார் பார்த்தீங்க? அடிச்சார்ச்சிக்காக எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு கையில் கொடுத்துட்டு ஒரு கையில் அப்படியே கட் பண்ணி தாராளமாக எடுக்கலாமே. ஷார்ட்ஸ் தானே போட்டு 6 பேருக்கோ 7 பேருக்கோ 10 பேருக்கோ கொடுத்ததை தானாக தானே எடுத்து போட்டேன். இந்த வாட்டி மட்டும் எப்படி எனக்கு எப்படா கொடுத்துட்டு எப்படா எடுப்பேன்? பூரா ப்ராடு. இவன் குடும்பம் திங்கிறதுக்கே பத்தாது. பூரா சோத்துக்கு செத்தவங்க. சோறுனா வெக்க, மானம், சூடு, சொரணா, ஈனம் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. 2வது நம்ம காசே வாங்கி திங்காத மாதிரி அது வேணாம், இது வேணாம், இப்படி வேணாம், அப்படி வேணாம். அதே மாதிரி ரோசமாக இரு, ரோசமாக கேட்காத. 2வது இன்னொன்று கேட்குறேன், அவள் வந்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே. நான் கேட்குறேன், நான் துணி துவச்சி போட்டு, நான் சோறாக்கி போட்டு, நான் சல்லாபத்தை கொடுத்து, கூட கம்பெனி கொடுத்து, கூட வாழ்ந்துக்கிட்டு, அந்த ஆளுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்து, உடம்பு வலினா மருந்து தேய்ச்சி விட்டு, நல்லது கெட்டது முந்தானது என்னங்க சொன்னேன். அந்த ஆள் நீ வாட்டுக்கு பிளாக்ல போட்டிருக்க, எனக்கு ஏதாவது ஒன்றா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு துடிக்கிறானே. நான் ஒரே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்குறேன், இவன் ஏங்க என்னைய நான் இல்லைன்னு எங்க துடிக்கணும்? ஒராண்டா பிரியாணியை கொண்டு வச்சு குடும்பத்தோட திங்கும் போது ஏன் உன் குடும்பம் துடிக்காத? மற்றதுக்கு மட்டும் என் குடும்பம் இருக்குது, என்னைய பார்த்துக்க, உன்னை நல்லா வாயில் வச்சு செய்யும், புரியுதா? அப்படிங்கும்போது உன் குடும்பம் பக்கத்தில் இருக்க பார்த்துக்க சொல்லு. நான் ஏன் உன்னைய பார்க்கணும்? நான் தான் கூத்தியான்ட்ட, வப்பாட்டின்ட்ட, அவன்கிட்ட, இவன்ட்ட, அப்புறம் எதுக்கு நான் பார்க்கணும்? எனக்கு என் புருஷன் இருக்கான், என் பிள்ளை இருக்குது. என் புருஷன் ஒன்றுன்னா நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் சேலஞ்ச் விட்டு தாங்க சொல்கிறேன். அதே பாய்கிட்ட பேசிட்டேன், பேர் தேவையில்லை, பாய்கிட்ட பேசிட்டேன். இப்படி கூப்பிட்டு சொன்னேன், ஏன் பாய் இவெல்லாம் வந்து இறக்கம் உள்ளவனா பாய்? ஒரு சின்ன பையன், சரி இப்போ அவங்க வர்றாங்க இல்லை, சூடு பண்ணி வச்சா கூட மறுநாள் வந்து கூட உங்களுக்கு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள, சரி எங்களை கூட விடுங்கங்க, எங்களை விட்டுருங்க. பிரியாணி நாங்கள் எப்பவும் சாப்பிட்றவங்க தான், கறிமீன் எப்போவுமே சாப்பிட்றவங்க தான். அக்கம் பக்கத்துக்காரவங்களுக்கு ஒரு வாய், இந்த வீட்டில் வேலை செய்கிற எங்கள் அக்கா, அவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு வாய் அட்மின். ஏன்னா அவள் வந்து சென்னையில் இருக்கா, அவளுக்கு ஒரு 500 1000 போட்டுருந்தா குடும்பத்தோடு போய் சாப்பிடு. என்னைக்கா செஞ்சுருக்கானாங்க? இவெல்லாம் என்னங்க ரம்ஜான் கொண்டாடுறேன் கேட்டால் 30 ரூபா போச்சாங்களாம். யார் இவங்களா? இவங்க புண்ணியம்லாம் சேர்க்க மாட்டாங்க, ஊர்வாயில் இருக்கிற பாவத்தை பூரா சேர்த்து ஊக்குவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் எல்லா போடு மயிரும் நொட்டும் போ. அதனால்
முதல்ல அடுத்தவங்கள பசியாத்தி அடுத்தவங்க வந்து அந்த வயிறு குளுந்து ஐயோ கடவுளே ராசா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தை தான் ஒரு புண்ணியமாக அவங்க சேர்ப்பாங்க. அதனால தான் ரம்ஜானுக்கு கூட பிரியாணி செஞ்சால் இல்லாத ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்து அதில் சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பமே சாப்பிடுவாங்க தெரியுமா. முதல்ல இவங்க என்னடானா குடும்பமே என்னத்தையோ நம்ம காணாத கண்ட மாதிரி பிரியாணி அண்டா தண்டி அண்டா திருப்பி நேற்று பார்த்தீங்களா வெள்ளை வலி எம்பூட்டு தின்றுருப்பாங்க. ஒரு டப்பா கூட எவனுக்கும் கொடுக்கலங்க. நான் சொல்கிறேன் யாருக்கும் கொடுக்கல. எங்கே வேணாலும் அவனை சத்தியம் பண்ண சொல்லுங்க. இவன் வேறு சத்தியம் பண்ணால் காசுக்காக சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்லி இவன் சொன்னானா. இந்த சொடக்கு போட்டு சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரத்தில் அவன் சத்தியம் பண்ணலாம் என் மண்டையை மொட்டையை அடிச்சுக்கிறேன். பார்க்குறியா நீ அவன் எப்படி சத்தியம் பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு பார்க்குறியா. வாங்கி நல்லா தின்னுக்குறாங்கடா, வாங்கி நல்லா அனுபவிச்சுக்கிறாங்க. அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி குடும்பத்துக்கு ஒன்றுமே கொடுக்காத மாதிரி செய்யாத மாதிரி என்னென்ன இவன் திருட்டு வேலை பார்த்தீங்களா. இவன் பண்ணின திருட்டு வேலை பூரா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுதா சொல்லுங்கள் பார்ப்போம். காசு கொடுத்தத வீடியோ எடுத்து போட்டுட்டா எங்களை சண்டை மூடுறதுக்கு தான் எடுத்து போட்டேன். இந்த பாரு நான் இப்போயும் ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன். நேற்று சிம்பாலிக்கா சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து இருக்கிறது வந்து 800 தலைவலி டப்பா தீப்பெட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அவன் 3000 கொடுத்ததை இவன் எடுத்து ஷார்ட்ஸ் சாப்பிட்டால. நான் மட்டும் ஒரே ஒரு ஷார்ட்ஸு போட்டேன்னு வச்சுக்க, ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ஷார்ட்ஸு சரியா. ஒரு 3 விஷயம் அதை மட்டும் நான் தூக்கி காமிச்சேன்னு வச்சுக்க, இவனை வர சொல்லி நீங்கள் கைமா பண்ணிடுவீங்க. அதோட முடிஞ்சிச்சு சோழி. நான் வேண்டாம் சரி எதுவாக இருந்தாலும் சரி நான் ஏதாவது ரகசியத்தை வெளியே விட்றேன். பார்த்தீங்களா நிறைய பேர் கேட்குறீங்க, என் தங்கச்சியை கூட கேட்குது, அக்கா முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. இதை நேற்றோட கமெண்ட் போட்டாங்க, முன்ன மாதிரியெல்லாம் முன்னெல்லாம் எதுவாக இருந்தாலும் சொல்லுவீங்க, இப்போலாம் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுவுமே சொல்லாமல் இருக்கிறனால தான் அது நிலைக்குது. எல்லாமே சொன்னோம்னா எதுவுமே நிலைக்கிறது இல்லை. இவன் என்னென்ன திருட்டு வேலை பண்ணுறான், அப்படியே காசை பார்த்தா இங்கிட்டு மாற்றி விட்றது, அங்கிட்டு போய் அவனுக்கு மாற்றி விட்றது, ஜிபே பண்ணால் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி ஏடிஎம்ல எடுத்துகிட்டு அந்த மெசேஜ் அனுப்புறது. ஏடிஎம்ல நீ காசு எடுத்துகிட்டு மெசேஜ் அழிச்சாலும் ஃபோனில் வந்து நெட் பேங்கிங்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு. வார கணக்கு மாத கணக்கு வருஷம் கணக்கு எல்லாமே நெட் பேங்கிங்குள்ளே இருக்குது. ஏன் நான் அதுக்குள்ளே போய் பார்க்க மாட்டேன். நீ ஏடிஎம்லேயே எடு, பேடிஎம்லேயே போடு, இல்லை வந்து என்ன மெய்பி என்ன பேபி குவிக்கா இதில் போடு. எதில் போட்டாலும் நெட் பேங்கிங்கில் பூரா டீட்டெயில் வந்துடும். அதில் நான் பார்க்க மாட்டேனா, நான் கண்டுபிடிக்க மாட்டேனா, இந்த செலவு எதுக்கு பண்ணியிருக்கேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் பேடிஎம் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் அழிக்கிற ஆப்ஷனே கிடையாது, அழிக்கவும் முடியாது. வச்சுருக்கேன்ல இல்லை ஒன்றை மாதிரி நான் ஏடிஎம்ல எடுக்கிறேன்னா எனக்கு ஏடிஎம் முதல்ல என்கிட்ட ஏடிஎம் இருக்கா, ஏடிஎம் மட்டும் தான் இருக்குது. நான் கோயிலுக்கு போகும்போது கொடுங்க வீட்டுக்குள்ள வச்சுருந்த காசை தாங்க நான் எடுத்துகிட்டு போனேன். எங்கள் கோவை சசிமா எனக்கு 2000 போட்டு விடுச்சு, அதை வச்சு தான் ஜிபே பண்ணேன். ஜிபே இருக்கிறனால ஜிபே பண்ணிவிட்டு கையில் காசு இருந்துச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் என்னதுக்கு சிக்கனமாக இருக்கணும், நான் எதுக்கு 50 100 சேர்த்து வச்சு உனக்கும் கொடுக்கணும். இனிமேல் நான் தான் ஒரே முடிவு பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு வாரம் சம்பளம் வர விட்டி அதே பாய்கிட்ட சொல்லி ஒரு படி பிரியாணி செய்ய போகிறேன். செஞ்சு கொண்டு வந்து இறக்கி நான் டப்பா உங்கள் முன்னாடி நல்லா கேட்டுக்கங்க, உங்கள் முன்னாடி நான் டப்பா போட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அதுக்காண்டி ஏழை மக்களுக்கு கொடுப்பேன். அப்படிலாம் இல்லை, அந்த அளவுக்கு பொய்யெல்லாம் எனக்கு வராது. எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்கா ஏற்ற மாதிரி அந்த வாய் பேசாத அந்த அந்த குழந்தை அவங்க குடும்பத்துக்கு என் தோழிக்கு இங்கனக்குள்ளே யார் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள ஈஸு போனால் போய் தொலை இது பேசுது பேசலை என்ன இருந்தாலும் எனக்குன்னு சொல்லி ஒரு சோறு கொண்டு வந்து கொடுத்தது. அதை கூப்பிட்டு அவங்க பேரன் பேத்தி எல்லாருக்கும் ஒரு டப்பா ஒரு 10-20 டப்பா போட்டு எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு எங்கள் அண்ணனை வர வைக்கலான் இருக்கேன். எங்கள் அண்ணனை எல்லாரும் பாருங்கள், எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா திலீப்பா கோகுலு நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்டு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன். இது நடக்கும், நடத்தியே நான் காட்டுவேன் சரியா. இவன் வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்த ஷார்ட்ஸ் எடுத்து போட்டதுனால அப்படியே பெரிய பத்தியா என்ன இருந்தாலும் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, என்ன இருந்தாலும் வந்து பொண்டாட்டிங்கிறாரு புள்ளங்கிறாரு. அப்படியா பொண்டாட்டிங்கிறாரா புள்ளங்கிறாரா. அதனால தான் இப்போ வர வர எனக்கு என் புருஷன் மேலே காதல் வந்துருச்சு. முந்தா நாள் கூட கூப்பிட்டேன், நசமாக கூப்பிட்டேன், முருகன் மேலே ஆணையாக கூப்பிட்டேன். என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னா நான் திருச்செந்தூரில் இருக்கேன்டா அப்படின்னு. சரி பிள்ளைங்கண்ணே அப்புறம் கொடுத்தேன் பேசினேன். எதுக்கு நீ வெயிலில் போகிற, உனக்கு தான் வெயிலில், ஏன்னா அவனுக்கும் தெரியும் எனக்கு வெயிலில் ஒத்துக்காதுங்கிறது அவனுக்கும் தெரியும். அப்படிங்கிறனால கூப்பிட்டேன். சரி தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காத வச்சுக்கிட்டு இருக்காத, பிள்ளைகளை பார்த்துக்க, அவனுக்கு நல்ல காலேஜாக பார்த்து சேரு வை அப்படின்னு சொல்லி அவளை அன்பாக பேசினேன், அவளை ஆசையாக பேசினேன். எனக்கே அது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சரி நம்ம எமோஷனல் ஆனோம் அப்படின்னா அவனுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்து பேசலை, ஒரு அளவாக பேசிட்டு பேசாமல் விட்டுட்டேன். எனக்கு தான் என் புருஷன் மேலே காதல் வந்துருச்சு, அன்பு பாசம் எல்லாமே வந்துருச்சு. அதெல்லாம் தடுக்க முடியுமா. நீ வந்து குடும்பம்னு போகும்போது இவ்வளோ முள்ள மாதிரித்தனம் முடிச்சவைக்குத்தனம் பண்ணி எவனுக்கோ ஒருத்தனுக்கு டெய்லி கவட்டையை விரிச்சு காட்டுற அவளுக்கே உனக்கு இந்த துடிக்கும் போது என் புருஷனுக்கு துடிக்காதா. ஓம்பாணிலே தான் சொல்லணும். 1000 அவசாரித்தனம் பண்ணாலும் 1000 தேவடியாத்தனம் பண்ணாலும் பொண்டாட்டி நீ சொல்லும் போது 1000 தேவனாத்தனமாக 1000 ஒருத்தனுக்கு கூத்தியாலாக வந்தாலும் அவனுக்கு பொண்டாட்டி தான். எனக்கு புருஷன் தான். நல்லா தானே சொல்லி தானே திருச்செந்தூரில் சொன்னேன். முருகன் கோயிலுக்கு போனேன், அம்பாள்கிட்ட வந்து குங்குமத்தை எடுத்தேன். பாலவிநாயகம் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். ஏன்னா நான் வைக்கக்கூடிய பொட்டுக்கும் பூவுக்கும்
மஞ்சள் கயிறு போடலை. ஏன்னா என்னோடதுக்கு வந்து தாலி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பாருங்கள், இந்த மேசராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மேக்ஸிம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், என்னோட தனிப்பட்ட விஷயம், இந்த தாலி போட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் எனக்கு தாலி வந்து ஒத்துக்காதுங்கிறனால நான் வைக்கக்கூடிய குங்குமம் யாருக்கு வைப்பேன், இங்கே வைக்கக்கூடிய பொட்டு யாருக்கு வைப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். கருகமணின்னு ஒன்று எடுத்து கொடுத்தேன், கலர் பாசினி அன்னையோட நான் கழட்டி வீசினவ தான். இப்போ வரைக்கும் நான் போட்டிருக்கேனா 50 பவுனில் எடுத்து கொடுத்தாலும் மரியாதை இல்லைன்னா அதை கழட்டி போட்டுருவேன். அவன் வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்து மஞ்சக்காய் கட்டினாலும் அது மதிப்பு தான். அதனால் நீ போய்கிட்டே இருக்கதாப்பா எனக்கும் என் குடும்பத்தோடு சேரணும். கடவுளே முருகா என்னை என் குடும்பத்தோடு சேர்த்து வச்சிரு, பாலாவுக்கு திருத்து, நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொல்லி தான் முருகன்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். அவன் 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், நான் பொட்டு பூவெல்லாம் வைக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு ஒரு கதையை கட்டிடுங்க. இவன் கூட வாழ்ந்தாலும் அவன் செத்து போயிட்டானா ஏன்டி புடிச்சன் செத்து போய் நீ பொட்டு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னை பேசிடுவீங்க. அதனால் உன்ன மாதிரி சோத்தை பார்த்தோன்னா குடும்பமே தட்டை தூக்கி பரப்பி வச்சுட்டு உட்கார்ற ஈனதில் நான் கிடையாது. புரியுதா? தொடமாட்டேன், பேச மாட்டேன். காசு என்ன ஆகணும் வந்துடுவா அப்படின்னா நீ கறிமீன் திங்கிறதுக்கும் பிரியாணி திங்கிறதுக்கும் துணி வாங்குறதுக்கு எப்படி காசு வாங்குறது இங்கே, கலட்டி காட்டுறது அங்கே, துணி வாங்குறது இங்கே, திறந்து காட்டுறது அங்கே, பிரியாணி திங்கிறது இங்கே, பிரிக்கி காமிக்கிறது அங்கே அப்படிங்கிற மாதிரி இவன்ட்ட எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு அங்கே விசுவாசமாக இருக்கேன். இதெல்லாம் ஓ வீட்டு பிள்ளைகளுக்கு தெரியாத? நீ பண்ணுற கள்ளக்காதல் வந்து உலகத்துக்கே தெரியுது. நீ என்ன ஒரு கள்ள புருஷனையாக வச்சுருக்க, இந்த 6 வருஷத்தில் 60 கள்ள புருஷன் வச்சுருக்கிற. இதில் வேறு அப்பப்போ பாண்டிச்சேரியில் போய் பாண்டியோட ரூமை போட்டுடுற. கேட்டால் அப்படியே அப்பா அம்மா இவனெல்லாம் கூட்டிகிட்டு போய் தூட்டி கருப்பு கோயிலே போய் எலுமிச்சம்பழத்தை குத்த சொன்னீங்கப்பா. அவள் வந்து எவன் டைமே படுக்காதவ தானேங்கவா வந்து குத்துவா அப்படிப்பேன். என்னையும் நீ கூப்பிடுறியா, நான் எந்த தப்பு பண்ணியிருக்கேன், என்ன குத்த சொல்றியா? தாராளமாக குத்துறேன். இப்போ எந்தெந்த கோயிலில் குத்த சொல்றியா எல்லா கோயிலையும் குத்துறேன். எந்த ஆம்பளையோட மூச்சு காற்று கூட என் மேலே இப்போ வரைக்கும் படலாம் சொல்லி குத்துவேன். அப்படியே இல்லை ஏதாவது தப்பு தட்டா இருந்தால் கூட ஆமாம் பண்ணினேன்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டு போகிற கேரக்டர் தான் நான். அதனால் என்ன சொன்னா, நீயே காசுக்காக இவனையும் கப்பையை திறந்து டெய்லி அம்மனத்தை காட்டுறதுக்கு இன்னொருத்தனும் வச்சுக்கும் போது நான் எவன்ட்ட அவுத்து காட்டுறனோ அவன்கிட்ட தான் வாங்கி திங்கிறேன், நான் எவன்ட்ட படுக்கிறனோ அவன்கிட்ட தான் திங்கிறேன். அடித்தாலும் பிடிச்சாலும் என்ன பண்ணாலும் ஒருத்தன் கூட இருந்துக்கிட்டேன். உன்ன மாதிரி 10 புருஷனுக்கு திறந்து காட்டலை, 10 புருஷனுக்கு 10 பவுனு கேட்கல. சரியாடி? ரொம்ப யோக்கிய மாதிரிலாம் பேசாத. ஆனால் சோத்துக்கு இப்படி அலைவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. அப்படியே பெரிய முதல் வீராப்பா பேசிட்டு மறுநாள் தின்னிங்கே பாருங்க ஆண்டாவா. ஏ அப்பா, அதான் சொல்கிறல, வேற வார்த்தையை விட்டுருவேன், ரொம்ப நொந்துருவேன். சரியா? அதனால் பார்த்துக்க. எங்களுக்கு இருக்கிற வர பாவம் அந்த ஆள் தான் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தனுக்கா போய் ஊராக சூப்பி விட்டு வர்றேன். சரியா? நான் வீடியோ போடுறது இல்லை. ஏன்னா நான் சம்பாதிக்கலையே, இவன் மட்டும் தானே சம்பாதிச்சிருக்கேன். நீ போட்ட ஷார்ட்ஸ் 3000 ரூபா ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீ ரொம்ப பெருசு இல்லை. நான் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன்னு வச்சுக்க, அதோட உன் ஜோலி முடிஞ்சிச்சு. சரியா? அதோட அவனை கூப்பிட்டு வச்சு துண்டு துண்டாக வெட்டி புதைச்சிருவீங்க குளிக்கல. அதெல்லாம் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன்னா நான் அது உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். சரியா? பாய் மக்களே, 3 மணிக்கு கமெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.